வணக்கங்க. முருகன் துணை. இப்போ நீங்கள் ஒரு கோயில் குளத்துக்கெல்லாம் போகிறீங்க, பண்ணுறீங்க, செய்கிறீங்க, பூஜை புனிஸ்காரமெல்லாம் பண்ணுறீங்க இல்லைங்களா? பூஜை புனிஸ்காரமெல்லாம் பண்ணும்போது என்னங்க, நீங்கள் முதல்ல வீட்டுக்குள்ளே மனைவி சந்தோஷம் வச்சுக்கணுங்க. மனைவி சந்தோஷம் வச்சுக்கணும். மனைவி குளிர்ந்த வாழ்க்கை நீங்கள் வாழணும் வீட்டுக்குள்ளே. அப்போ தான் வீட்டில் பூஜை புனிஸ்காரம் பண்ணுற நாள் இறைவனை ஏற்றுக்குவார். மனைவி சிரிச்சுன்னு அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வான்னு சிரிச்சுன்னு பேசிட்டு மூஞ்சி சுழிச்சிட்டு அந்த அம்மா ஒன்றும் பண்ணும்போது நீங்கள் என்ன சாமி கும்பிட்டாலும் நடக்காது. மனைவி ஒன்றுங்க, பெத்த அம்மா அப்பா இந்த 3 பேர்த்து என்னங்க நம்ம இமை மாதிரி பார்த்துக்கணுங்க. இமை மாதிரி பார்த்துட்டாவே உங்கள் தெய்வ கடாட்சரம் வீட்டுக்குள்ளே வந்துடுன்னு சொல்ல வர்றேன். எந்த சூழ்நிலையிலையும் அப்பா அம்மா சங்கடப்படுத்தவே கூடாதுங்க. முதல் வார்த்தை வீட்டுக்குள்ளே வந்த உடனேயே நீங்கள் கேட்க வேண்டிய வார்த்தை, அப்பா சாப்பிட்டாரா, அம்மா சாப்பிட்டாங்களா, அம்மா குளிச்சாங்களா, அப்பா குளிச்சாரா, இப்படின்னு கேட்கணும். இப்படின்னு கேட்டுட்டு தான் நீங்கள் சாப்பிடணும். உயர் கொடுத்த தந்தை, நம்மளை வளர்த்தி ஆளாக்கி உதரத்தை கொடுத்து வளர்த்திய அம்மா, என் தாய் 10 மாதம் பிறந்தது மட்டும் வயிற்றுக்குள்ளே வச்சது மட்டும் இல்லை, அப்போ 2-3 வருஷத்துக்கு உங்களுக்கு ரத்தத்தை கொடுத்தல அந்த அம்மா உங்களை காப்பாற்றியிருக்கு. அந்த மாதிரி தெய்வம் அல்லவா உங்களுக்கு. இந்த தெய்வத்தை பார்த்து நல்லபடியாக பார்த்துட்டு இருந்து உங்கள் ஒய்ஃபும் நல்லபடியாக பார்த்துட்டு நீங்கள் இறைவனை வழிபட்டீங்கன்னா உங்கள் செல்வம் பெருகுன்னு சொல்ல வர்றேன். செல்வம் பெருகு, வசதி வாய்ப்புகள் தன்னை போல வரும், உங்களுக்கு தொட்டதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்குன்னு சொல்ல வர்றேன். புரிஞ்சுதுங்களா? எப்பவுமே கடவுள் இருக்கார். கடவுள் எங்கே இருக்கார்? வீட்டுக்குள்ளே இருக்கார். வீட்டுக்குள்ளேயே இருப்பார். மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் என்னங்க? இறைவன் கொடுக்கறதாங்க. அத்தனையும் இறைவன் கொடுக்கறது தான். நெஞ்ச கழுவிடுவார். என்னங்க, சத்திய நேர்மை தர்ம பிரகாரம் வாழணும்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.